இடஒதுக்கீடு ஒரு அயோக்கியத்தனமான முடிவு. ஒரே குடும்பம் இடஒதுக்கீடு மூலமாக கண்டினியூஸாக பெனிஃபிட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. 50 வருஷமாக இன்னும் இந்த இடஒதுக்கீடு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஏழை பிசி மாணவனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை பணக்கார எஸ்சி மாணவனுக்கு இந்த இடஒதுக்கீடு மூலியமாக கிடைக்கிது. இப்படி பல கேள்விகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அல்லது எதிர்கொண்டிருப்பீங்க. ஸோ இடஒதுக்கீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இங்கே பலருக்கு இல்லை. ஸோ அது சம்மந்தமாக தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அதற்காகத்தான் இந்த வீடியோ. ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக. அதோட அரசுக்கு ஒரு பரிந்துரையும் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன தீர்ப்பு, என்ன பரிந்துரை அப்படின்னு பார்க்குறத ஒட்டி இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். 2006ஆம் ஆண்டு பஞ்சாப் அரசு வால்மீகி மல்லாபி அப்படிங்கிற 2 சமூகத்துக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து பஞ்சாப் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதில் பஞ்சாப் ஹைகோர்ட் அந்த சட்டத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கில் உள் இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருக்கு. இடஒதுக்கீடு அப்படின்னா என்னன்னு இங்கே பலருக்கும் தெரியலை. காரணம், அது பள்ளி பருவத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கணும். இங்கே நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் பலருக்குமே ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னு தெளிவாக தெரியல. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பசங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது தெரியாமல் இருக்கவும் தான் இப்படி பல கேள்விகள் இந்த சமூகத்தில் ரிசர்வேஷன் தொடர்பாக இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. உள் இடஒதுக்கீடு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்சிக்கு 18% ரிசர்வேஷன் இருக்குது. இந்த 18%ல் 3% தனியாக பிரித்து சில சமூகங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது எஸ்சிலேயே பல ஜாதிகள் இருந்தாலும் அதில் சில ஜாதிகள் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்காங்க. அந்த ஜாதிகளை இனம் கண்டு அருந்ததியர் அப்படிங்கிற ஒரு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவில் அருந்ததியர், சக்கிலியர், ஆதி ஆந்திரா, பகடை, மடிகா, மாதாரி, தோட்டி அப்படின்ற 7 ஜாதிகள் இருக்குது. இந்த 7 ஜாதிகளையும் அருந்ததியர் அப்படிங்கிற பிரிவாக பிரித்து அதில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3% தனியாக கொடுக்கல. ஆல்ரெடி 18% எஸ்சிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 18லேருந்து 3 தனியாக பிரித்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் உள் இடஒதுக்கீடு. நீ நல்லா வசதியாக தானே இருக்க, உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பலரும் கேட்டிருப்போம், இல்லை எதிர்கொண்டிருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரிசர்வேஷனை ஸ்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அம்பேத்கர் நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அவர் காலத்தில் அவரளவுக்கு படித்த சிலரை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அப்படி படித்த அவர் பொருளாதார ஸ்டேட்டஸ்லையும் ஓரளவு முன்னாடி தான் இருந்தார், ரொம்ப கீழே கிடையாது. ஸோ சோசியலியும் சரி எக்கனாமிக்கும் சரி ஓரளவுக்கு ஃபார்வர்டாக இருந்த அம்பேத்கரே அவர் பணிபுரிந்த இடங்களில் ஜாதிய தாக்குதலுக்கு உள்ளானார். ஸோ அப்பேற்பட்ட அம்பேத்கர் என்ன சொன்னார், ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சோசியலி பேக்வர்ட் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர எக்கனாமி பேக்வேர்டை வச்சு பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரிசர்வேஷனை ஒப்பிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எல்லாருமே யூடியூப் பார்க்குறோம். நான் யூடியூபர்ஸ் வச்சே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூபர்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய சம்பாதிச்சாங்க. ஸோ வெறும் யூடியூப்பில் வீடியோ போட்டு அவங்க கார் பங்களா வாங்கின நிறைய யூடியூபர்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க எக்கனாமிக்கலி முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சா இன்னைக்கு அவங்களோட வருமானத்தை பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சம்பாதிச்சாங்களோ அதில் பாதி தான் இப்போ யூடியூபர்ஸ் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா யூடியூப் ரெவன்யூவை டவுன் பண்ணிடுச்சு. ஸோ 5 இயர்ஸ் முன்னாடி நான் எக்கனாமிக்காக ஸ்டேட்டஸ் மேலே வந்துட்டேன், ஸோ எனக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை அப்படின்னு யாராச்சும் முடிவு எடுத்திருந்தால் இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன இருக்கும். ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சோசியலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு இருக்கணுமே தவிர அதை எக்கனாமியோட கம்பேர் பண்ணக்கூடாது. இங்கே நிறைய பேர் ரிசர்வேஷனையும் ஸ்காலர்ஷிப்பையும் கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் வேற, ரிசர்வேஷன் வேற. ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு வருமானத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுது. ஓகேங்களா, ஒரு எஸ்சி மாணவனுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கிறதுனா அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அந்த எஸ்சி மாணவன் தன்னோட ஆண்டு வருமானம், அதாவது குடும்பத்தோட ஆண்டு வருமானம் இவ்வளவு தான் இருக்குது அப்படிங்கிறத அரசுக்கு சமர்ப்பிக்கணும். அரசு டிக்ளேர் பண்ண அந்த லிமிட்டுக்கு கீழே அந்த ஆண்டு வருமானம் இருந்தால் மட்டும்தான் அந்த எஸ்சி மாணவனுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது எஸ்சிக்கு மட்டும் கிடையாது, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே தான். அவங்க ஜாதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கிடைக்கும். ஆனால் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அவங்க ஜாதியின் அடிப்படையில் கிடைக்காது. அவங்க ஆண்டு வருமானத்தை சமர்ப்பிக்கணும். அந்த வருமானம் அரசு சொன்ன லிமிட்டுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி மாணவன் எடுத்துக்கோங்க. அவங்க ஃபாதர் ஆர் மதர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் மூலியமாக சீட்டு கிடைக்கும், ஆனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஏன்னா அவங்க ஃபாதர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இதே தான்
அனைத்து கேட்டகரிக்கும் பிசிக்கும் சரி எம்பிசிக்கும் சரி. நம்ம எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குன்னு எந்த பிரிவினர், அது பிசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அரசுக்கு விண்ணப்பித்து ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். அதை ரிசர்வேஷனோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த புரிதல் மிக முக்கியம். அண்ட் தமிழ்நாட்டில் மொத்தம் 69% ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா. பேலன்ஸ் இருக்க 31% ஜென்ரல் கோட்டா. ஸோ ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறது ஹையஸ்ட் மார்க் அடிப்படையில் வழங்கப்படுது. அங்கே கேஸ்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அதிக மார்க் வாங்கினா அந்த ஜென்ரல் கோட்டாவில் உள்ளே போயிடலாம். ஸோ 31% முடிஞ்சு. மீதி இருக்க 69%-ஐ பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1 அப்படின்னா 69 பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம சொன்ன எஸ்சிக்கு 18 இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3% தனியாக பிரித்து எஸ்சிஏ, அதாவது அருந்ததியர் அப்படிங்கிற பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா, பிசி மாணவன் 455 எடுத்திருக்கான், ஆனால் அவனுக்கு சீட்டு கிடைக்கல. ஒரு எஸ்சி மாணவன் 430 எடுத்திருக்கான், ஆனால் அவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ ரிசர்வேஷன் ஒரு பிசி மாணவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்போம். நல்லா கவனிங்க. இங்கே ரிசர்வேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவுக்கும் இத்தனை % இடஒதுக்கீடு நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு பிரிவும் அந்த பிரிவுக்குள்ளே இருக்க மாணவர்களோட மட்டும்தான் போட்டி போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிசிக்கு 30% இருக்குது அப்படின்னா அந்த 30% பிசி மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர, ஒரு எம்பிசி மாணவன் நல்லா படிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனோட சீட்டை இந்த பிசி ரிசர்வேஷன்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு எஸ்சி மாணவன் என்ன தான் நல்லா படித்தாலும் அவனுக்கு இந்த எம்பிசிக்கு ஒதுக்கினா 20% ரிசர்வேஷன்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. நீங்கள் உங்கள் பிசி மாணவர்களோட தான் அதிகமாக போட்டி போடுறீங்க. நீங்கள் தோத்தாலும் அங்கே தான் மிஸ் ஆகுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எஸ்சி மாணவர்களோ எம்பிசி மாணவர்களோ குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உங்கள் பர்சன்டேஜை அவங்க பறிக்கவே கிடையாது. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 20% இடஒதுக்கீடுக்குள்ளே தான் அவங்க போட்டி இருக்குது. ஸோ உங்கள் பிரிவுக்குள்ளே நடக்கிற போட்டியில் நீங்கள் தோற்றுங்க அப்படின்னா அது உங்கள் சைடில் இருக்க மிஸ்டேக் தான் தவிர நீங்கள் இன்னொரு பிரிவு மக்களை குறை சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 1 ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதோட ஒரு பரிந்துரையும் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம். இந்த பரிந்துரை என்ன அப்படின்னா, க்ரீமி லேயர். இங்கே நமக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா என்னென்ன பெருசாக தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் க்ரீமி லேயர்னு நமக்கு எப்படி தெரியும்? க்ரீமி லேயர் அப்படிங்கிறது இந்த ரிசர்வேஷனுக்குள்ள ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸை கொண்டு வர்றது. ஸோ இந்த வீடியோவில் நான் க்ரீமி லேயர் அப்படின்னா என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுவேன். அது சரியா தப்பா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிசி எம்பிசி, அதாவது காமனாக ஓபிசி, இதுக்குள்ள க்ரீமி லேயர் ஏற்கனவே இருக்குது. அந்த க்ரீமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற பரிந்துரை தான் சுப்ரீம் கோர்ட் அரசுக்கு வச்சுருக்காங்க. ஸோ க்ரீமி லேயர் அப்படிங்கிறது ரிசர்வேஷனுக்குள்ள ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸை கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா, நம்ம 2 பேரண்ட் எடுத்துக்குவோம். 2 பேரண்ட்டுமே பிசி தான். ஸோ ஒரு பேரண்ட் ரிசர்வேஷன் மூலியமாக படித்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல வருமானம் வாங்குறாங்க. இன்னொரு பேரண்ட் அவங்களும் பிசி பிரிவு தான், ஆனால் கூலி தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க, வருமானம் கம்மி. இப்போ இந்த 2 பேரண்ட்டோட பசங்க கவுன்சிலிங் வராங்க. இப்போ யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். யாருக்கு கொடுக்கறது சரி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. ஸோ ஏற்கனவே ரிசர்வேஷன் மூலியமாக படித்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து நல்ல வருமானம் வாங்க பேரண்ட்டோட பையனுக்கு கொடுக்கறத விட, கூலி வேலை பார்த்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸாகவும் கம்மியாக இருக்க பேரண்ட்டோட பையனுக்கு சீட்டு கொடுக்குறது தான் சரி அப்படிங்கிறது தான் இந்த க்ரீமி லேயரை வைக்கிற தர்க்கம். ஓகேங்களா. இது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. க்ரீமி லேயர் அக்செப்ட் பண்ணுறவங்க வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் நலிவாக இருக்க ஒரு பிசி பெற்றோரோட மாணவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இடஒதுக்கீடு மூலமாக ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நல்ல வருமானம் பண்ணுற ஒரு பெற்றோரோட பையனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற முறையோட நோக்கமே இங்கே கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிறது அவங்க வைக்கிற வாதம். ஸோ இதுதான் க்ரீமி லேயர். க்ரீமி லேயர் சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.